والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك ماذا ينفقون قل ما أنفقتم من خير فللوالدين والأقربين واليتامى والمساكين وما تفعلوا من خير يعلمهم الله. وقال النبي صلى الله عليه وسلم: فلا يعرس المسلم عرسا فليأكل منه إنسان ولا دابة ولا طير إلا كان له صدقة إلى يوم القيامة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஷவ்வாலுடைய மாதத்தின் ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, முடிந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரமலானுடைய மாதத்தில் கற்றுக்கொண்ட மாற்றங்களை நிரந்தரமாக்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உலகத்தில் அதிகமாக வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பாலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பையும் விடுதலையும் அல்லாஹ் வழங்குவானாக. பொது தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களை பெற்று சமூகத்திலே உயர்கல்விகளை நோக்கிய சாதனையாளர்களாக நமது பிள்ளைகளை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. அருமையான மூமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தின் பேர் அற்புதம், மனிதர்கள் வாழ்வார்கள், 60-70க்குள் அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு விடுவார்கள், இருந்த தடம் இல்லாமல் மறந்து போன மனிதர்களாக மாறிவிடுவார்கள். ஆனால் உலகின் மிக பெரும் மொபைல் முஅஜிஸாவாக, நடமாடும் பேர் அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வினாடி வரையிலும் உலகத்திற்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை ஒரு சமூகம் உயிருக்கு மேலாக மதிக்கிறது. வாழ்வினுடைய எல்லா நிலையிலும் ஒரே வழிகாட்டியாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். தான் வாழ்ந்த காலத்தில் ஒரு சமூகத்தை கட்டமைத்து பிறப்பு முதல் இறப்பு வரைக்குமான அத்துணை வழிகாட்டுதல்களையும் நிறைவாக தந்த பெருமானார் இன்று வரையிலும் கியாமத்து வரையிலும்
அந்த ஒரு சொல்லுக்காக உயிர் கொடுக்கிற ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒற்றை தலைமை மட்டுமே. குர்ஆன் ஷரீஃபிலே பெருமானாரை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறான், வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை திட்டமாக உங்களுக்கு ஷரீஅத் என்பதை நாம் தந்திருக்கிறோம். ஃபத்தபிஹா, அந்த ஷரீஅத் என்ற வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறியாமையில் இருக்கக்கூடியவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அவர்களால் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. இப்படி ஒரு நீண்ட வசனத்தில் பெருமானாருக்கு சொல்லிக் கொடுத்ததை பெருமானார் சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். வாழ வேண்டும் என்பதற்கான நியதி, வழிமுறை, வரம்பு ஷரீஅத். அது நெகம் பெற்றதாக இருந்தாலும் சரி, காலணி அணிவதாக இருந்தாலும் சரி, சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி, செலவு செய்வதாக இருந்தாலும் சரி, நான் எப்படி செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கான பதில் ஷரீஅத்தின்படி செயல்படு. இந்த ஒற்றை வார்த்தை உலகத்தில் வாழுகிற பல்லாயிரம் மக்களை அது இயக்கி கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான ஈமானிய மக்கள் இந்த ஷரீஅத் என்ற வட்டரைக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய அம்சங்கள் ஃபர்து என்றும், சுன்னத்துகள் என்றும், வாஜிபுகள் என்றும், நஃபில்கள் என்றும் பல்வேறு விதமான சட்ட வரம்புகளோடு மனித சமுதாயத்தை இந்த ஷரீஅத் என்ற வட்டரை தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. குர்ஆனிலே ஷரீஅத்தை நடைமுறைப்படுத்திய ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தஅததுஹா, அல்லாஹ்வுடைய வரம்புகள் இதுதான். நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான எல்லா கேள்விகளுக்குமான பதில் ஷரீஅத்தின்படி வாழுங்கள். எதிர்மறையான ஆபத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறார். மனோ இச்சையின்படி வாழாதீர்கள், மனோ இச்சையின்படி வாழ தூண்டக்கூடியவர்களின் சட்டங்களையும் நீங்கள் மதிக்காதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி நடக்கக்கூடியவர்கள் அநியாயக்காரர்கள் என்று இந்த வசனம் முடிக்கிறது. மூமின்களே, குர்ஆனுடைய கல்வி என்பது வாழ்க்கையினுடைய சூத்திரம். அது நிரந்தரமான கைடு, வழிகாட்டுதல். ஏதோ சில காலங்கள் குழந்தை பிராயத்தில் குர்ஆனை ஓதிக்கொண்டோம், அடிப்படை வணக்கத்திற்கான வழிமுறைகளை கற்றுக்கொண்டோம், முடிந்தது என்பது கிடையாது. வாழ்நாள் முழுவதும் திரும்ப திரும்ப கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கல்வி குர்ஆனிய கல்வி. குர்ஆனிய மனிதர்களாய், குர்ஆனிய குடும்பங்களாய், குர்ஆனிய ஆண்களாய், குர்ஆனிய இளைஞர்களாய், குர்ஆனிய பட்டதாரிகளாய், அப்படி குர்ஆன் ஒரு சமூகத்திலே வாழ்க்கை நடைமுறையின் வழிகாட்டியாக அது விளங்கும் பட்சத்தில் அந்த சமூகம் எல்லா தளத்திலும் அது வெற்றி வாகை சூடும். மூமின்களே, படித்து படித்து பெருமானார் சொன்னார்கள், படியுங்கள் என்று. 10 லட்சம் ஹதீசுகள் அல்லாஹ்வுடைய ரசூல் பேசிக்கொண்டே இருந்திருப்பார்களோ? ஒரு போர்க்களத்தில் கூட, உயிர் போகிற நேரத்திலும் கூட இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவாவை தூண்டிவிட்டவர்கள் பெருமானார். இந்த அறிவு இல்லைனா ஒரு சமூகம் தோற்று போய்விடும் என்பதை அழுத்தமாக உணர வைத்தவர்கள் பெருமானார். சும்மா தொழுகிறது மட்டும் இஸ்லாம் அல்லவே, நோன்பு வைக்கிறது மட்டும் இஸ்லாம் அல்லவே, சில காசபணங்களை சதக்காவாக கொடுத்து விட்டால் இஸ்லாம் முடிந்து விட்டது என்பதல்லவே. ஒவ்வொரு மூச்சும் இஸ்லாம். எனவேதான் இந்த இஸ்லாமிய ஷரீஅத்தினுடைய கல்வி ஒரு சமூகத்தினுடைய பாடம் மட்டுமல்ல, அது வாழ்க்கை பாடம் என்று குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறது. அது எல்லாருக்கும் சாத்தியமா? எல்லாரும் உட்கார்ந்து எல்லாத்தையும் படிக்க முடியுமா? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அப்படி அல்ல. எது உங்களுக்கு தேவையோ அதனை கற்றுக்கொண்டு பிறகு செயல்படுங்கள். ஒரு வியாபாரியாக நீங்கள் பயணிக்கிறீர்களா? கொஞ்ச நேரம் எது வியாபாரத்தில் ஹலால், எந்த வழியில் முதலீடு செய்யலாம்,
முதலீடு செய்வதனுடைய வழிமுறைகள் என்ன, லாபம் என்பது என்ன, வட்டி என்பது என்ன, ஹலால் என்பது என்ன, ஹராம் என்பது என்ன, மோசடி செய்தல், அளவுகளில் நியாயத்தோடு நடந்து கொள்ளுதல், இவைகளை அல்லாஹ்வுக்கு பயந்து கற்றுக்கொண்டு வியாபாரியாக இருங்கள். அதில் அல்லாஹ் பன்மடங்கு பரக்கத்துகளை தருவான். எந்த வியாபாரி எப்படி செய்யறோம்? திருமணம் முடிக்கிறீர்களா? அதற்கு முன்பு திருமணம் என்றால் என்ன, அதில் கொடுக்க நிறைவேற்றப்பட வேண்டிய அம்சங்கள் என்ன, கற்றுக்கொண்டு திருமணம் முடியுங்களே. இன்னைக்கு இவ்வளவு அறிவு ஞானம் வளர்ந்த காலத்திலேயும் இந்த கடைசியில சபையில் உட்கார்ந்துட்டு திருன்னு முடிப்பாங்க. மகுர எவ்வளவு மகுரு, என்ன அது மகுரு, இருங்கி பொம்பளைன்னு கேட்டு சொல்றாங்க. அந்த திருமண வாழ்வை ஹலால் என்ற முத்திரைக்கான அடிப்படையே மகரு தான். மண்டபத்தை பார்க்கறீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லுங்க, சமையல்காரனை 1 வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்றாங்க. இந்த பெண் எனக்கு ஹலால் ஆகுவதற்கான அங்கீகாரமே அது மகர் தான். திருமணம் முடிக்கிற ஒரு மாப்பிள்ளையோ ஒரு பெண்ணோ திருமணம் சார்ந்த அடிப்படை சட்டங்களை கற்றுக்கொள்வது பரன். அவ்வளவுதான், பெரிய ரிஸ்கான கஷ்டமான காரியம் அல்ல. யாராவது ஒரு மாப்பிள்ளை வந்து கேட்பாரு, உஸ்தாத் எனக்கு நிக்காஹ் ஆக போகுது, அது என்னன்னு எல்லாம் சொல்லி கொடுங்களேன். அப்படியெல்லாம் ஒரு ஜென்மம் இல்லை, அப்படி உயிர்களே கிடையாது. எவ்வளவு பெரிய அபத்தமான ஆபத்தான வாழ்க்கை சூழலில் இருக்கிறோம் மூமின்களே. ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், யார் யாருக்கு எது தேவையோ அதனை குர்ஆனில் இருந்து கற்றுக்கொண்டு நீங்க அமல் செய்யுங்கள், அல்லாஹ் அதனை எளிதாக்கி தருவான். அந்த அடிப்படையில் குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் மனிதனுடைய வாழ்வாதாரத்தின் அடிப்படை சித்தாந்தமாகிய பொருளாதாரம் குறித்து நிறைய பேசுகிறது. ஏன்னா இஸ்லாம்னு சொன்னா இப்படி விளங்கிடக்கூடாது. தஸ்மீ மணி எடுத்துட்டு இப்படி பள்ளியில் உட்கார்ந்துரு, அல்லாஹ் கூரையை பிச்சுட்டு ஆரிசி பிச்சுட்டு கொடுப்பான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அவநம்பிக்கையோடு கொடுக்கிறவன் எப்படி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்காமல் இருப்பவர்களை சாட்டையால் அடித்து விரட்டி இருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுது, ஜும்மா தொழுதுட்டீங்களா, ஜும்மா தொழுதுட்டீங்களா, ஜும்மா பரலு, ஜும்மாவுடைய வாங்கு சொல்லப்பட்டால் வியாபாரம் செய்யாதீர்கள், வந்து தொழுங்க. தொழுகை முடிந்தவுடன் கிளம்பி செல்லுங்கள், சம்பாதியுங்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, மூளை முடுக்கெல்லாம் போய் சம்பாதியுங்கள். இஸ்லாமிய கோட்பாட்டில் சம்பாதிப்பதற்கான எல்லையை அல்லாஹ் விதிக்கவே இல்லை. எவ்வளவு வேணாலும் நீ சம்பாதி, ஆனா ஒன்னே ஒண்ணுதான், ஹலால் என்ற ஐஎஸ் முத்திரைக்குள் சம்பாதி இல்லையா. பொருளாதாரம் குறித்து நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்வார்கள், மகனே நிறைய சம்பாதி, காசு இல்லைன்னு வச்சுக்க, வறுமை மட்டும் ஏற்படாது, உன் ஈமான் பலகீனப்பட்டுவிடும், மார்க்கம் உன்னிடம் இல்லாமல் போயிடும். காசு வேணும், சம்பாதிக்கணும், பொருளாதாரம் வேண்டும். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இயக்கம் பொருளாதாரத்தை கொண்டு இயங்குகிறது. அப்படின்னா அதனுடைய வழிமுறைகளை எல்லாம் பேசி வருகிற ரப்புல் ஆலமீன் செலவழிப்பதின் வழிமுறையும் சொல்லிக் கொடுத்தான். இதெல்லாம் பெருமானார் அழகா இந்த சமூகத்திற்கு கற்று தந்ததினால் சம்பாதிப்பதிலேயும் அல்லாஹ்வை பயந்து கொண்டார்கள், செலவழிப்பதிலேயும் அல்லாஹ்வை பயந்து கொண்டார்கள். ஏன்னா பெருமானார் தெளிவா சொன்னாங்க, வறுமை நாளில் 3 கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் நகர முடியாதுன்னா. இவ்வளவு ஆயுட்காலத்தை தந்தேன, என்ன செஞ்சேன்னு கேட்பான். வயதை எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அந்த வாழ்வில் ரொம்ப முக்கியமாக வாலிப பருவம் இல்லையா, ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்திற்கான மிகப்பெரிய அச்சாணி அந்த வாலிப பிராயம். எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். இந்த ஜெனரேஷன் கேட்டா போதையில மிதந்தோம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் அக்பர். எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய். அங்க மறுமையில எல்லாம் வந்து கள்ளக்கணக்கெல்லாம் காமிக்க முடியாது, ஆடிட்டர்கிட்ட கேட்டுக்குங்க சொல்ல முடியாது. நீ சம்பாதித்தாய், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்.
இந்த அச்சமூட்டுதலை பெருமானார் அந்த சமூகத்தில் ஆழமாய் பதித்ததினால் நல்லா சம்பாதிச்சார், நிறைவாக சம்பாதித்தார்கள். நாமெல்லாம் என்ன கோடீஸ்வரர்கள்? அந்த காலத்திலேயே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெரும் கோடீஸ்வரர்கள். ஆனால் தன்னிலை மறவாமல் தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு செலவழித்து மறுமையை அடைவதற்கான வழியை அல்லாஹ்விடமிருந்து, அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். ஒரு மனுஷன் இருந்து காசை வரவழைப்பதற்கான வழி அல்லாஹ் நிறைய வழியை சொல்லிக் கொடுத்தான். நல்ல வழிகளில் நீங்கள் செலவழியுங்கள். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எப்படி செலவு செய்யணும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். ஏன்னா நாமெல்லாம் நிறைய பதில் சொல்லணும். ஒரு ஏழைக்கு கொடுப்பதற்கு மனம் இருந்தாலும் அதை தேடுற அந்த ஆக்டிங்லேயே நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும். இங்கே கையை விட்டு அங்கே கையை விட்டு எடுத்து கட்டுக்கட்டாக பிரித்து அழுக்கு நோட்டு, கிழிஞ்ச நோட்டு, இவன் யாருன்னு அதை காமிச்சு கொடுத்துரும் இல்லையா? கடைசியில் ரொம்ப மனவேதனையோடு ஒரு 10 ரூபாயை போடுவதற்குள் அவன் போடும்போது நான் பாவங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிற எல்லா தீர்வையும் உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை செலவழி நல்லா சொல்றோம். பெருமானாரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளில் பெரும்பான்மை ஐயுல் இஸ்லாமி அஃதல், நாயகமே யா ரசூலல்லாஹ் இஸ்லாத்தில் மிக சிறந்தது எது அப்படின்னு கேட்டப்பெல்லாம் பெருமானார் சொல்லிக் கொடுத்த பாடம் தெரியுமா? பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள், செலவு செய்யுங்கள், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடையை கொடுங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லியிருக்கணும்? இஸ்லாத்தில் மிக சிறந்தது எதுனா தொழுன்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் உனக்கும் அல்லாஹ்வுக்குமானது. சமூகத்திற்கான பயன்பாடு, பொருளாதார பரிமாற்றம் அப்படின்னா நீ நல்லா சாப்பிடு, தப்பு இல்லை. எந்த அளவு பெருமானார் சொல்றாங்க, சால்னா வைக்கும் போது கொஞ்சம் தண்ணியை அதிகமாக சேர்த்திக்கிங்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்? விருந்தாளிகள் வரலாம், திடீர்னு பக்கத்து வீட்டில் இருந்து அக்கா கொஞ்சம் சால்னா இருந்தால் கொடுங்கன்னு கேட்கலாம். பிறரை மனதில் வைத்து சம்பாதியுங்கள், கொடுங்கள் என்று இஸ்லாம் வலியுறுத்தியது. பாருங்க எவ்வளவு வழிமுறைகள். சும்மா ஒருத்தர் கொடுக்க வேண்டியதில்லை. யார் ரசூலல்லாஹ் நோன்பு வைத்து விட்டு நான் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டேன், இப்போ இதுக்கு என்ன பரிகாரம்? இதுக்கு என்ன பரிகாரம்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, இந்த கண்டினியூவா 60 நோன்பு வைக்கணும். சக்தி இல்லை. ஒரு அடிமையை உரிமை விடு. ஒரு மனிதனை சுதந்திரமாக்குவது மனித சமூகத்தினுடைய பெருமடையாளம். அதுக்கு வழி இல்லை. அப்படியா? 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு. அவனிடம் இருந்து பொருளாதாரத்தை எடுத்து வறுமை ஒழிப்பதற்கான வழிகளை பெருமானார் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் நிறைய சத்தியம் பண்ணிட்டேன், சத்தியம் பண்ண அப்புறம் என்ன, சத்தியத்தை முறிச்சிட்டேன். அப்படியா? 10 பேருக்கு சாப்பாடு, 10 பேருக்கு துணி வாங்கி கொடு, ஒரு அடிமையை உரிமை விடு. பரிகாரங்கள் என்று வருகிற பொழுதெல்லாம் சரி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிடு, சொல்லல. ஒரு நோன்பு வச்சிரு, சொல்லல. 2 ரக்காத் தொழுதுரு, சொல்லல. நீ காசை கொடு. ஏன்னா ஒருவனுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகி வருகிற பொழுதெல்லாம் அவன் தன்னை சுற்றிலும் இருக்கிற மக்களை கவனிக்க வேண்டும் என்பது இயல்பான ஒரு ஏற்பாட்டை சட்டத்தின் வழியே உலகத்தில் நடைமுறைப்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த சமுதாயத்துக்கு சொன்னாங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மௌத்தா போயிருவீங்க, யாரும் நிரந்தரமா இருக்க மாட்டேன் இல்லையா? இந்த மௌத்தாகிற பொழுது ஒருவனுக்கு ஏற்படுகிற ஏக்கங்கள், எவ்வளவு ஓட்டம், எவ்வளவு சண்டை, எவ்வளவு சச்சரவு, அத்தனைக்கு காரணம் இந்த சொத்து தான். இப்ப இந்த சொத்து பத்தெல்லாம் கைவிட்டு போகுது. அப்ப அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? யா அல்லாஹ் எனக்கு இந்த உயிர் பிரிவதை கொஞ்சம் ஒரு வினாடி தாமதப்படுத்தியது. ஓடி ஆடி சம்பாதித்த அத்தனையும் தர்மம் செய்துவிட்டு உன்னிடத்தில் வருகிறேன். அல்லாஹ் உடனே சொல்லுவான், அந்த தவணை வந்துருச்சுன்னு சொன்னா யாருக்குமே வாய்ப்பு தரப்படாதுங்கிறான். அப்படித்தானே நிறைய மரணங்களை பார்க்கிறோம், நாமும் அப்படித்தான் மரணிப்போம். எந்த துனியா காப்பாற்றும், எந்த சொத்துக்கள் காப்பாற்றும், எது நம்மோடு வரும்,
தெரிஞ்சுக்கிட்டே தான் என்ன செய்யறோம், இந்த துனியாவில் விழுந்து கொண்டு இருக்கிறோம். பெருமானார் சொல்வார்கள், ஆதமின் மகன் மரணித்து விட்டால் எல்லாம் கைவிட்டு போயிடும், எல்லாம் கைவிட்டு போயிடும். அவன் கற்றுக்கொண்ட பயனுள்ள கல்வி அவனோடு பயணிக்கும். இரண்டாவது சொன்னாங்க, நீங்க உருவாக்கின நல்ல குழந்தைகள், அது கிடையாது என்ன தெரியுமா, நம் மரணத்திற்கு பிறகு நமக்காக கரமேந்தி துஆ செய்கிற பிள்ளைகள். வலதுன் சாலிஹன் யதுஉ. பிறகு மூன்றாவது ஒன்றை பெருமானார் சொல்வார்கள், நீ இல்லைனாலும் உனக்கு நன்மை வருவதற்கான ஒரு செலவினத்தை நான் கற்றுத்தருகிறேன், நிரந்தர தர்மங்களை செய்து விடுங்கள். நிரந்தர தர்மங்களை ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, பயங்கரமான இல்ல, ஒரு செடியை நட்டுவை, ஒரு செடியை நட்டுவை, அது செடியாகி மரமாகி காயாகி கனிந்து அதில் குருவிகள் சாப்பிட்டாலும் புழுக்கள் சாப்பிட்டாலும் பட்சிகள் சாப்பிட்டாலும் மனிதர்கள் சாப்பிட்டாலும் கியாமத்து நாள் வரை அதனுடைய நன்மை உனக்கு வந்து சேரும் என்று பெருமானார் சொல்லிவிட்டு போனார். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்ட சஹாபாக்கள் வாழும் பொழுதும் ஈர்த்து கொடுத்தார்கள். தன்னை சுற்றிலும் இருக்கிற மக்களை எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஒரு வீட்டுக்குள்ள 4 பேர் அண்ணன் தம்பி, ஒருத்தர் நல்லா வந்துடுறான், இது அல்லாஹ்வுடைய நாட்டம். 3 பேர் பலகீனமானவர்கள், சம்பாத்தியம் இல்லை. இந்த யாருக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அவர் அந்த 3 பேரை கவனிக்க வேண்டும். அப்படித்தான் இங்க எல்லாம் வச்சிருக்கிறான். நாம் அதை மறந்துடுறோம். அந்த 3 பேரை அனாதையா விட்டுட்டு நான் மட்டுமே பெரியாள், என்னுடைய திறமை, இந்த மனோநிலையை தான் அல்லாஹ் கண்டிக்கிறான். சஹாபாக்கள் வாழும் பொழுதும் நிறைவாக செய்தவர்கள் மரணிக்கிற பொழுது அல்லது அதற்கு முன்பாகவே தங்களை மதிப்பீடு செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய வழியில என்னெல்லாம் செய்யறாங்க பாருங்க. பெருமானார் சொல்றாங்க, மனைவி மக்கள் எல்லாம் கைக்கு வராது, நீ செஞ்ச நிரந்தர தர்மம் கைக்கு வரும் அப்படிங்கிறத ஆழ்ந்த யோசனையோடு, சும்மா முட்டாள்தனமா செய்யறதல்ல, முறையான சட்டத்தின் அடிப்படையிலே பெருமானாரிடம் வந்து கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா செலவழிப்பதை குறித்து இப்படி பேசுறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு அல்லாஹ்ட்ட நன்மை வேணும்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்சதை மற்றவர்களுக்கு கொடுங்க. இந்த கான்செப்டை நாம தோத்துருவோம். நம்ம பிடிச்சதை கொடுப்போமா பிடிக்காத கொடுப்போமா? சும்மா சொல்லுங்களேன். பத்தாத பேண்டை தான் அடுத்தவனுக்கு கொடுப்போம், சரியா? ஆனா அல்லாஹ் சொல்றான், உனக்கு எது பிடித்ததோ, மனதிற்கான மிகப்பெரிய சோதனை. எல்லாரும் எல்லாம் வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த குர்ஆனுடைய வசனம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏப்பா, எனக்கு பிடிச்ச ஒரு தோட்டம் இந்த மதீனாவில் இருக்கிறது, அதுல நல்ல நீர்ச்சுனைகள் இருக்கிறது, அருமையான பேரித்தமிழத்தினுடைய வளர்ச்சியும் அதனுடைய பயன்பாடுகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். ஆமா, இப்ப என்ன, அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் சதகா செய்ய விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் பாராட்டினாங்க. பெரிய போராட்டம். நமக்கு பிடித்ததை கொடுப்பது அப்படின்னா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏழைகள் அனுபவிக்கட்டும், மாற்றுத்திறனாளிகள் அனுபவிக்கட்டும், முதியோர்கள் அனுபவிக்கட்டும். இப்படியெல்லாம் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், சஹாபாக்களில் வரலாற்று ரீதியாக பெருமானாருடைய காலத்திலேயே தாங்கள் சம்பாதித்த சொத்துக்களில் ஒரு பெரும் பகுதியை சதகத்துன் ஜாரியா, நம் காலத்திற்கு பிறகும் அது சமுதாயத்திற்கு பயன்படட்டும் என்று அந்த சொத்துக்களை எழுதி வைத்தோ அல்லது வாய் வழியாகவோ சமுதாயத்திற்காக அர்ப்பணித்து விட்டு மரணித்த சஹாபாக்களின் எண்ணிக்கை 1400 வருஷத்துக்கு முன்னாடி 80 அன்சாரிகள் என்று வரலாறு சொல்லும். இப்போ ஒரு ஆளை நம்ம காமிக்க முடியுமா? எத்தனையோ சமூக தேவைகள் இருக்கிறது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொருளாதாரம் தனிநபர்கள் இப்படி எல்லாம் கொடுப்பது அது ஒரு சட்ட வரையறைக்குள் வகுக்கப்பட வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி கைபருங்கிற இடத்துல எனக்கு பங்காக வந்த ஒரு தோட்டம் இருக்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிடிச்ச வச்சுங்களேன்,
பிடிச்சதை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கணும், அதை நான் தர்மம் பண்ணலான்னு இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் நீங்க அப்படி செய்யாதீங்க. கொடுத்துட்டா என்ன ஆயிரும், ஒரு சொத்தை இருந்தாங்க நீங்க வச்சுங்க அப்படின்னு கொடுத்துட்டா ஒரு தனிநபருக்கு அது பயன்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க அப்படி செய்யாதீங்க, இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்படித்தான் பிறக்குது, வக்ஃப் செய்கிறேன். வக்ஃப்னா என்ன அப்படின்னா, இந்த சமூகம் இதுவரைக்கும் கண் திறந்து பார்க்காத ஒரு பாலபாடம் நிறுத்தப்பட்டதுன்னு அர்த்தம். நிறுத்தப்பட்டது அப்படின்னா என்ன அப்படின்னா, பின்னாடி உள்ள வார்த்தையை உமர் நாயகம் விவரிக்கிறார்கள், பெருமானாரும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது நிறுத்தப்பட்டது, அல்லாஹ்விற்காக இந்த சொத்து நிறுத்தப்பட்டது அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த சொத்து யாருக்கும் இருக்காது, கைமாறி போயிட்டே இருக்கும். ஆனால் இப்படி ஒரு சொத்தை நிறுத்தி வையுங்கள், ஃபலா யூரத், வாரிசுகள் கேட்டு வர முடியாது, ஃபலா யூஹப், அதை அன்பளிப்பாகவும் கொடுக்கப்படாது, ஃபலா யுபா, அதை விற்பனையும் செய்யப்படாது. அப்படி ஒரு சட்ட வரைவை உருவாக்கி அல்லாஹ்வுடைய ரசூல் தெளிவாய் இந்த சமூகத்திற்கு சொல்லுகிறார்கள், கியாமத் நாள் வரைக்கும் நன்மையை பெறுவதற்கான பொருளாதார ரீதியான நிரந்தர தர்மத்தின் ஒரு அம்சம் வக்ஃப் செய்வது. வக்ஃப்னா எனக்கு சொந்தமான என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சொத்தை நான் அல்லாஹ்விற்காக அதனை நிறுத்தி வைப்பேன். அப்படின்னா என் வாரிசுகள் அதுல உரிமை கேட்க முடியாது, நான் அன்பளிப்பாகவும் கொடுக்க முடியாது, எனக்கும் அதிகாரம் வராது, அதை விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய பேச்சை கேட்டு முதலாக இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சொத்து அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்யப்படுகிறது ஆயிடுச்சு, அது அல்லாஹ்வுடைய சொத்து ஆயிடுச்சு. அது எப்படி நாம பயன்படுத்த முடியும் அப்படின்னா, அந்த தோட்டத்திலிருந்து 80,000 திர்ஹம்கள் மதிப்புள்ள விளைச்சல்கள் வந்த பொழுது அந்த விளைச்சல்களை பயனாளிகளை தேடி பிடித்து கொடுத்தார்கள். இதுதான் வக்ஃபினுடைய சித்தாந்தம். பொருள் அப்படியே இருக்கும், பயன் சொல்லுங்க, பயன் பயனாளிகளுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். சொத்து அழியாது, யாரும் அதன் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்திய பிறகு இஸ்லாமிய வரலாறு உலகம் முழுவதும் இஸ்லாம் வியாபிக்கிறது. அரபு நாடுகளில் யாரெல்லாம் ஆட்சி செய்கிறார்களோ அவர்கள் ஏற்படுத்திய துறைகளில் அன்றிலிருந்து இன்று வரையிலும் உணவுத்துறை, கல்வித்துறை, சொல்லுங்க, மின்சாரத்துறை, காவல்துறை, இப்படி இருப்பதை போல அவுகாஃப் வக்ஃப் துறை என்று 52 நாடுகளிலேயும் அரசாங்கம் தனி துறை வைத்து அதிகாரிகளை போட்டு அந்த வக்ஃபை நிர்வாகம் செய்கிறது. எவ்வளவு ஒரு திட்டமிடல்! 1400 ஆண்டுகளாய் செல்வந்தர்கள், தனவந்தர்கள், கொடையாளிகள் அல்லாஹ்விற்காக கொடுத்த சொத்து அல்லாஹ்வுடையது. அதை பராமரித்து எந்த ஏழைகளுக்கு போய் சேர வேண்டுமோ அப்படி ஒரு வரலாற்றிலே உலகத்தில் அதிகமான வக்ஃப் சொத்துக்களை கொண்ட நாடு அப்படிங்கிறதுல இந்தியா முதலிடமா வருது. இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மை அந்நியப்படுத்துவதற்கான பொய் சித்தாந்தங்களை உருவாக்கி கொண்டே வருகிறார்கள். பெருமானார் மதீனால இருக்கும்போது இங்க முஸ்லிம்கள் வந்துட்டாங்க. சேரமான் பெருமாள் ஹிஜ்ரி 6ல் கொடுங்கலூரில் பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டது. இஸ்லாமியர்கள் கடல் மார்க்கமாக பெருமானாரை பார்த்து விட்டு வருகிற வரலாறுகள் எல்லாம் நிகழ்ந்து விட்டது. பெருமானார் ஹயாத்தாக இருக்கும் பொழுது இங்க முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அப்ப என்ன விளங்குது? சேரமான் பெருமாள் முதலாக கட்டிய கொடுங்கலூர் அந்த மஸ்ஜித் முதல் வக்ஃப் இல்லையா? அப்படின்னா என்ன? அந்த மஸ்ஜிதை யாரும் தனிநபர் உரிமை கொண்டாட முடியாது, அங்கு தொடங்குகிறது. பிறகு 1000 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் இங்கு வந்து முகலாயர்கள் ஆட்சி செஞ்சாங்க. நிறைய நவாபுகள் இருந்தாங்க.
அள்ளி கொடுத்தார்கள். வக்குப்புகளை கோடிக்கணக்கான வக்குப்புகள். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படும் பொழுது இந்த பகுதியில், வடக்கு பகுதியில், டெல்லி, நாக்பூர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இந்த பகுதிகளில் இந்த மக்கள் மாற்றம் நடைபெறும். இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச உடனே யார் எங்க போறீங்களோ அங்க போய்க்குங்க. நிறைய முஸ்லிம்கள் வடக்குல இருந்து அப்படியே பாகிஸ்தானுக்கு போய்விட்டார்கள். அங்க இருக்கிற இந்துக்கள் இங்க வந்துட்டாங்க. இப்படி போகிற முஸ்லிம்கள் அதுவரையிலும் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய கைகளில் வைத்திருந்த விலை மதிப்பில்லாத கோடிக்கணக்கான வக்ஃப் சொத்துகள், கபரிஸ்தானும் வக்ஃப் தான், பள்ளிவாசலும் வக்ஃப் தான், மதரசாக்களும் வக்ஃப் தான், யதீம் கானாக்கள் அனாதை ஆசிரமங்கள் வக்ஃப் தான், முசாஃபிர் கானா என்னங்க சொல்லுங்க? முசாஃபிர் கானா என்ன? பயணிகள் தங்கிறது, சமுதாயத்திற்கு பயன்படுகிற ஏராளமான சொத்துக்கள். அப்ப போகும்போது என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? இது அல்லாஹ்வுக்காக வக்ஃப்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு போயிட்டான். அந்த சொத்துக்களை இந்திய அரசாங்கம் கையில் எடுக்கிற பொழுது அது எதிராளிகளின் சொத்து அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில அவைகளை அரசாங்கம் வசப்படுத்துது. பல்லாயிரம் கோடி. இது அல்லாமல் முகலாயர்களுடைய காலத்திலேயே தனிநபர் அரசாங்கத்தினுடைய சொத்து போக அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களை முதல்ல 12ஆம் நூற்றாண்டில் அலாவுத்தீன் கில்ஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த அல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டு போறாங்க பாருங்க. அது பெரிய மனநிலை. வாழும் பொழுது தன் சொத்துக்களில் ஒரு பகுதியை, இன்னைக்குங்க நிறைய வல்லரசு நாடுகள்ல அனாதையா இருப்பாங்க. சாகர கடைசியில நம்ம சொத்தெல்லாம் என்ன பண்றது அப்படின்ட்டு லீகலா என் சொத்தெல்லாம் இந்த நாய்க்குன்னு சொல்லி ஒரு நாயின் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருவாங்க. வாரிசுகள் இல்லாத சொத்து அரசாங்கத்திற்கு போய் சேரும். ஆனா இஸ்லாம் ஒரு தெளிவான வழிகாட்டுதலை தந்தது. ஒரு மனிதன் சுய அறிவோடு புத்தியோடு சமுதாய பயன்பாட்டிற்காக அவன் வாரிசுக்கு எழுதி வைக்கட்டும். அவர் சொல்லாட்டையும் வாரிசுக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் இது அல்லாஹ்விற்காக வக்ஃப் என்பது சொல்லில் சொன்னாலும் அது வக்ஃப் தான், எழுத்தில் தந்தாலும் வக்ஃப் தான். அலாவுத்தீன் கில்ஜி என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் தேடி பிடித்து அதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதான் வக்ஃப் வாரியம். முகலாயர்கள் காலத்திலே உருவாக்கப்பட்டது. இப்போ அதை நிர்வாகம் செய்யணுமா இல்லையா? இது எப்படியெல்லாம் வருதுன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசல் விரிவாக்கப்படி நடக்கிற பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு அந்த பகுதியில் வருது. பள்ளி விரிவாக்கம் செய்யணும், உங்க வீட்டை கொடுக்கல, அல்லாஹ்விற்காக என்னுடைய வீடு வக்ஃப்ன்ட்டாங்க. சொந்த வீடு அல்லாஹ்வுடைய வீடாக மாறுகிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வெளியேறி விடுகிறார்கள். முடிஞ்சது, அவ்வளவுதான். மஸ்ஜிது நபவி இன்றைக்கு நாம் பார்க்கிற 8 லட்சம் பேர் தொழுகிற அந்த மஸ்ஜித் நிறைய மூமின்களுடைய வீடு மனம் விரும்பி அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்தார்கள். அப்படின்னா யார் வக்ஃப் செய்தாரோ அவருக்கே தன் சொத்தின் மீது அதிகாரம் நீங்கி அது அல்லாஹ்வுடைய சொத்து என்று ஆகிவிடும். அவங்க நன்மை நாடனாங்க. கியாமத்து நாள் வரைக்கும் மஸ்ஜித் நபவிக்கு மக்கள் தொழுக வருவாங்க. யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுடைய நன்மை, யாரெல்லாம் இடம் தந்தார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். இந்த ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாத இந்த சமுதாயம் தன் விலை மதிப்பில்லா சொத்துக்களை எல்லாம் கொடுத்துட்டு வந்துச்சு. முதலா அலாவுத்தீன் கில்ஜி தான் இந்த பேரை பயன்படுத்துறார். முத்தவல்லி. முத்தவல்லின்னு சொன்னா பொறுப்பாளின்னு அர்த்தம். முத்தவல்லினா சொல்லுங்க, பொறுப்பாளி. எதுக்கு பொறுப்பாளி? யாரோ அல்லாஹ்விற்காக கொடுத்த சொத்தை இவர் நிர்வாகம் செய்யும். இவர் அல்லாஹ்வை பயந்துக்கணும். அப்புறம் காலங்கள் ஓடுச்சு. ஓடுகிற பொழுது முகலாய மன்னர்களுடைய பட்டியலில் வந்த அக்பர் அவர் ஒரு கமிஷனை அமைச்சார். எதுக்குன்னு சொன்னா முத்தவல்லிகளை கண்காணிப்பதற்கு. எங்கு காசு இருக்கிறதோ அங்கு இயல்பாகவே ஊழல் உருவாகும். அது இயல்பு தானே. ஜகாத்தை வாங்கி பெருமானார் அதை ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள்.
அந்த வேலையை அபூபக்கர் நாயகம் செய்தார்கள், உமர் நாயகம் செய்தார்கள். உஸ்மான் நாயகத்தினுடைய காலத்துல கொடுக்கிறவனும் போய் சொல்றான், வாங்குறவனும். புரியுதுங்களா? இந்த கலைஞர் டிவி கொடுத்தப்போ சில கோடீஸ்வரன்லாம் சட்டை கிழிச்சு போய் லைன்ல நின்றான். எதுக்கு? அந்த டிவி வாங்குற. அப்ப என்ன வந்துடும்னா, பொருளாதாரத்தை ஒரு சொல்லுவாங்க, அந்த சமையல் கலைஞரை பற்றி சொல்வார்கள், ஈய பிச்சு போட்டாலும் ரக்கையை திருடுவான். இந்த பொருளாதாரத்திற்கு என்று ஒரு சுபாவம் இருக்கிறது. கடன் கேட்டா முதல்ல என்னங்க சொல்லுவோம்? நீங்க எவ்வளவோ நல்லா அது தக்குவாதாரி எல்லாம் கரெக்ட், ஒரு 500 ரூபாய் கடன் கொடுக்கல அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? இல்லையே, முதல்ல போய் தான் சொல்லுவோம். இந்த பொருளாதாரத்தோடு பாவ சிந்தனைகள் பிறந்தது. அதனாலதான் அல்லாஹ் அவ்வளவு பாடம் எடுக்கிறான். முத்தவல்லிகள், ஏன்னா வரலாறு சொல்லுது, வக்ஃபு சொத்துக்களை பெருவாரியாக அழித்தது முத்தவல்லிகள். அப்படின்னா சொந்த சமுதாயமே ஊழல் செய்யும். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை பிஜேபி பாசிச பயங்கரவாத அரசு இஸ்லாமிய சமூகத்தின் மீது திணிப்பதற்கு நம்மிடமிருந்து ஆதாரத்தை சொல்றாங்க. உங்க ஆளுங்க தான் இதை நிறைய அனுபவிக்கிறான். வக்ஃபு சொத்து ஏழைகளுக்கு போக வேண்டியது திருடிட்டாங்க, அபகரிச்சுட்டாங்க. இது பொய் குற்றச்சாட்டு. 1 விழுக்காடு 2 விழுக்காடு எல்லாவற்றிலும் இருக்கும். ஆனால் இது பாருங்க, இந்த வக்ஃபு சொத்து இந்திய சுதந்திரத்தின் போது பாகிஸ்தானுக்கு சென்ற மக்கள் விட்டு போன சொத்துக்களை எல்லாம் அரசாங்கம் என்ன செய்தது? கேள்வி வருது. நாம அதை பார்க்கவே இல்லை. இப்போ ஒன்று கேட்கிறேன், திடீர்னு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கிடைச்சது, உங்க வழியாப்பா, யாரு? உங்க வழியாப்பா பக்காவா இருக்கு. இதே குனிமுத்தூர் பாலக்காடு மெயின் ரோட்ல 3.25 ஏக்கரா. என்ன செய்வீங்க சொல்லுங்க? என்ன செய்வீங்க? எடுத்துட்டு போய் ஈசி போட்டு பார்த்து மொத்த பேர மக்கள் 62 பேர், அத்தனை பேர் ரோட்ல வந்து நிற்பான். காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு, பயங்கரமா இருக்கு. எங்க வழியாப்பா சொத்து வருதுல்ல, உனக்கு தேவைன்னா வருதா இல்லையா? அல்லாஹ்வுடைய சொத்து அலைகழிக்கப்பட்டது. இதே அரசாங்கங்கள் அபகரித்தது. நம்ம அடங்கருக்கு நமக்கு கபிரிஸ்தான் இல்லையே, போராடிட்டு இருக்கிறோமா இல்லையா? நம்ம சொந்த இடத்தில் நம்மால் மஸ்ஜிதுகளை எழுப்ப முடியவில்லை, ஒண்ணுமே இல்லைங்க. இந்திய தேசத்தில் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் 60,000 வக்ஃபு சொத்துகள் இருக்கு. பல்லாயிரம் கோடி மதிப்புள்ளது. வெறும் ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலத்தினுடைய வக்ஃபு சொத்துக்கள் இந்த சமுதாயம் களமாடி போராடி சட்ட ரீதியாக அதை மீட்டெடுக்கும் என்று சொன்னால் முதல் வெற்றி என்ன தெரியுமா? ஜும்மாவில் கையேந்துகிற நிலையை இந்த சமூகம் தவிர்க்க முடியும். எத்தனை நம்ம எங்க 1 கோடி 2 கோடி 100 கோடியில எங்க இருக்கு? பல்லாயிரம் கோடி வக்ஃபு சொத்துகள் நாம் கவனித்து பார்த்ததே கிடையாது, அதை குறித்து கவலைப்பட்டதே கிடையாது. இருக்கிற எவ்வளவு பயங்கரமா பாருங்க. 115 மாற்றங்களை கொண்டு வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். விபி சிங் இருந்தாரா இல்லையா? அவர் இருக்கிற பொழுது ஒரு மசோதாவை கொண்டு வர்றாங்க. என்னது? இடஒதுக்கீடு. எவ்வளவு விவாதங்கள், எவ்வளவு வன்முறைகள். ஒரு நாடாளுமன்றத்திலே மசோதா தாக்கல் செய்யப்படணும், அது விவாதிக்கப்பட வேண்டும், அதற்கு பிறகு மேலவைக்கு செல்ல வேண்டும், அதற்கு பிறகு ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் பெற வேண்டும். பல மாதங்கள் வருடங்கள் எல்லாம் ஒரு மசோதா தீர்மானத்திற்கு வருவதற்கு காலம் பிடிக்கும். திடீர்னு அறிவிக்கிறாங்க, நைட்டு 3 மணி வரைக்கும் விவாதம் நடக்குது, ஓட்டெடுப்பு நடக்குது, மேலவையிலும் பாஸ் ஆகுது, ஜனாதிபதி உடனே கையெழுத்து போடுகிறார், உடனே சட்டம் வருகிறது. முதல் வக்ஃபு இந்த சட்டத்தின்படி அமல்படுத்துகிற மாநிலமாக கேரளா வெளிப்படுத்துகிறதுன்னு சொன்னா எவ்வளவு அறியாமை சமூகமாக நம் மீது ஆதிக்கத்தினுடைய அந்த திணிப்பை ஒரு சர்க்கார், ஒரு பாசிச பயங்கரவாதம் தாக்குகிறது என்பதை யோசிப்பதற்கு நம்ம முத்தலாக்கள் என்ன செய்ய முடிஞ்சது? அவனுடைய மனநல தான், நீ ஒன்றும் செய்ய முடியாது, சட்டம் நான் போட்டேங்க இல்லையா? பெரும்பான்மை ஒரே ஒரு அம்மா சொல்லுச்சு, மம்தா பானர்ஜி, ஆட்சி மாறனா இந்த சட்டத்தை மாற்றுவோம். அந்த துணிவு கூட இந்த சமூகத்தில் இல்லையே. எவ்வளவு பெரிய விபரீதம் தெரியுமா?
எல்லா போராட்டங்களை விட வக்ஃப் சொத்தின் மீது ஒரு சமுதாயம் கவனத்தை செலுத்தாவிட்டால், அது குறித்து கவலைப்படாவிட்டால் என்ன ஆகும்? அடுத்த தலைமுறை அனாதையாக வாழும். கடைசி முகலாய சாம்ராஜ்யத்தின் மன்னர் பகதூர் ஷா ஜாஃபர், அவருடைய சந்ததிகள்லாம் இப்பயும் இருக்காங்க. கொல்கத்தாவின் தெரு ஓரங்களில் சேரிகளில் குதிரை வண்டிகளை ஓட்டக்கூடியவர்களாகவும் ரிக்ஷாக்களை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். வாரிசு வழியாக இந்திய சாம்ராஜ்யத்தின் முகல் மன்னர்களின் கடைசி மன்னர் பகதூர் ஷா, அவருடைய வாரிசுகள் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாடாளுமன்ற பதிவில் இருக்கிறது. யார் அவங்க? கோடிக்கணக்கான சொத்துக்களை வக்ஃப் செய்துவிட்டு தன் சொத்தையே அனுபவிக்க முடியாத அனாதைகளாக போனது இந்த நாட்டில் நடக்கிற காட்சி என்று சொன்னால், இருக்கிற மஸ்ஜிதுகளுக்கு, இருக்கிற பள்ளிவாசலுக்கு எங்க பேப்பர் திருத்தங்கள் என்ன தெரியுமா? நாங்க கொண்டு வந்திருக்கிற சட்டப்படி இதுவரையிலும் இல்லாத புதிய ஒரு அறிமுகம் என்னன்னா, காபிர்கள் வக்ஃப் சொத்துக்களை நிர்வாகம் செய்வார்கள். அது எப்படி இருக்கும்னு பார்த்தேன். அதை தாண்டி வக்ஃப் சொத்தினுடைய விவகாரங்கள் வருகிற பொழுது முடிவெடுக்கிற அதிகாரம் அந்த மாவட்ட கலெக்டரிடம் ஒப்படைக்கிறோம். எப்படி இருக்கும்? இது மாற்று சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? அற நிலையத்துறை ஏற்றுக்கொள்ளுமா? பெரும்பான்மை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? வடிகட்டிய ஒரு அநியாயத்தை ஒரு சிறுபான்மை சமூகத்தின் மீது திணித்து விட்டு பாசிச பயங்கரவாதத்தின் கோர பிடிகளில் இந்த சமூகத்தை அடுத்தடுத்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் முதல்ல வக்ஃப்னா என்னன்னு நாம படிக்கணும். இருக்கிற சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். முன்னோர்கள் கொடுத்த வக்ஃப்கள், அதுல ஒரு சட்டம் சொல்றான், வாய் வழியா சொன்னது செல்லாது. 80% வாய் வழியில சொன்னதுதான். எழுத்துல இப்பதானே எழுத்திருக்க வேண்டும். இது என்ன ஆகும் தெரியுமா? இந்த நாட்டினுடைய கார்ப்பரேட்டுகளின் கைகளில் வக்ஃபுனுடைய கோடிக்கணக்கான சொத்துக்கள் போகும். போயிருச்சு, ஆல்ரெடி போயிருச்சு. எத்தனையோ போராட்டங்கள் இந்த சமூகத்தினுடைய சிறுபான்மை மக்கள் எவ்வளவோ போராடி இருக்கிறார்கள். மீட்ட முடியலையே. இனி வருங்காலங்களில் சட்ட ரீதியாக நம்முடைய அல்லாஹ்வின் சொத்துக்களை அபகரிப்பதற்கான வழியை நாடாளுமன்றத்தின் இந்த சட்ட திருத்தம் ஏற்படுத்தும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், போராடிட்டே இருக்கிறதா நம்ம வாழ்க்கை. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காதது லா இலாஹ இல்லல்லாஹ். அதன் மீது தொடுக்கப்படுகிற இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்த ஒரு சிறு முயற்சியாவது செய்தேன் என்று மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நாம் சாட்சி சொல்லுவோம். ஒரு வரலாறை சொல்லுவேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடிமை சந்தையில் விற்கப்பட்ட பொழுது ஒரு கிழவி ஊசியை எடுத்துட்டு வந்தார். ஒருத்தர் கேட்டாரு, அங்க ரேட்டு கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்கு, நீ என்ன ஊசி எடுத்துட்டு வந்திருக்கிற? இல்லை, மறுமை நாளில் அல்லாஹ் கேட்பானே, என் நபி அடிமை சந்தையில் விற்கப்பட்ட பொழுது நீ என்ன செய்தாய்? என் அளவுக்கு ஒரு ஊசிக்கு அந்த குழந்தை கிடைக்குமா? வக்ஃபுக்காக ஒரு துளி கண்ணீர் வடித்து துஆ செய்தாலும் அது போராட்டம் தான். எல்லாத்துக்கும் எங்க இருந்து வர்றாங்க? ஹோலி பண்டிகைக்காக நீங்கள் ஜும்மா தொழுக கூடாது என்று சொல்லப்பட்ட நாட்டிலே நம்ம வாழ்றோம். கேரள அரசனுடைய முடிவை எதிர்த்து கண்டித்து கூட்டத்தை கடுமையாக தாக்கிய நாட்டிலே வாழுகிறோம். இதெல்லாம் நடக்கும். வக்ஃப் சொத்துக்கள் மீது மட்டும் இந்த உம்மத் ஒரு போராட்டத்தை நீண்ட காலத்திற்கு எடுத்து செல்லும் என்று சொன்னால், நாட்டிலேயே அதிக கல்வி நிலையங்கள், அதிக மருத்துவமனைகள், அதிக அனாதை ஆசிரமங்கள், அதிக சமூகத்திற்கு பயன்படுகிற எல்லா சேவைகளையும் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக நாம் அடையாளப்படுத்தப்படுவோம். இதே அளவு கிறிஸ்துவ மிஷனரி மீது தாக்குதல் கிடையாது. இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிச்சு, இந்த தீப்பொறி தொடங்கி இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கண்டனம், ஒரு போராட்டம், அதன் வழியே அரசை திரும்பி பார்க்க வைக்கிற வேலையும், ஷாஹின்பாக்கை போல தொடர் போராட்டத்தின் வழியே மண்ணில் வாழுகிற உரிமையையும் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்ற அந்த நிலைப்பாட்டையும் திரும்ப திரும்ப நிரூபிக்க வேண்டிய அவசியமும் அவசரமும் இந்த சமூகத்தில் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு சமூகம் பேசிக்கிட்டே இருக்கணும். வக்ஃப்னா என்ன? இந்த வக்ஃப் எப்படி வந்தது?
இது எப்படி பராமரிக்கப்படும், இதை யார் நிர்வாகம் செய்வார்கள், அரசு கைகளுக்கு போனால் நம்முடைய நிலை என்ன ஆகும், இதெல்லாம் விவாதிக்கணும், விவாத பொருளாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த சட்ட தாக்குதலை எதிர்த்து போராட வேண்டிய அவசியத்தை உணர்ந்து அதற்கான வழிகளில் பயணிக்கிற தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஒரு கட்டமா ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஆத்துப்பாலத்திலிருந்து பேரணி புறப்பட்டு வள்ளியம்மை பேக்கரியில் ஒரு போராட்டம் தொடக்கம். அதனை அடுத்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வின்சன் ரோட்டில் வைத்து மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டத்தை ஜமாத் உலமா சபையும் இஸ்லாமிய கூட்டமைப்பும் நடத்த இருக்கிறது. ஜமாத்தார்கள், மொஹல்லாவாசிகள், குறிப்பாக இளைஞர்கள், நமக்கான சில சட்ட வரம்புகள் இருக்கு. அரசனுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், அந்த சட்டத்தை திரும்ப பெற வைக்க வேண்டும், இதுதான் லட்சியம். இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிற அந்த மரபு, சட்டத்தினுடைய கட்டுப்படுதல், இந்த மரியாதைகளோடு அரசாங்கத்தை எந்த அளவு நாம் திரும்பி பார்க்க வைக்க முடியுமோ சட்ட வரம்புக்குள், அந்த ஒழுக்கத்தோடு, அந்த பேணுதலோடு அதனை எதிர்க்க வேண்டிய அவசியமும் அவசரமும் நமக்கு இருக்கிறது. யாரோ செய்கிறாங்கன்னு தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. நமது பேர மக்களெல்லாம் நம்மளை சபிச்சிருவாங்க. யாரோ கொடுத்த காசு, யாரோ கட்டின பள்ளிவாசல், இவனுங்கெல்லாம் படிக்காதனால விட்டு கொடுத்துட்டானுங்களே அப்படின்னு சபிக்கிற நிலை வந்து விடக்கூடாது என்றால் குறைந்தபட்சம் இந்த போராட்டங்களையாவது முன்னெடுப்பதற்கு உம்மத்தாக ஒற்றுமையோடு இதனை வெற்றி பெற வைக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய கோவை கோட்டைமேடு வின்சென்ட் ரோடு பகுதியை சார்ந்த